கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் நிச்சயமாகவே விசேஷமாக கர்த்தருடைய பார்வையிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் உங்கள் வாழ்வை உந்தி செல்லுகிற, அதாவது உங்கள் வாழ்க்கையை உந்தி தள்ளுவது எது என்று என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இந்த பிரசங்கி எழுதின சாலமோன் அவர் ஒரு நல்ல ஞானி. கர்த்தர் அவனுக்கு விசேஷமான ஒரு ஞானத்தை என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வந்தது. அவர் பூமிக்குரிய காரியங்களை மிக ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர் அனுபவிக்காத காரியங்கள் எதுவுமே என்ன கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் ஏன் இந்த பின்மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது? கர்த்தருடைய வசனத்தை முற்றிலுமாய் அவர் என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. நீ உனக்கு அநேக ஸ்திரீகளை என்ன செய்ய வேண்டாம். ராஜாக்களுக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார், சாலமோன் கீழ்ப்படியவில்லை. அவன் கடைசி நாட்களே அந்த ஸ்திரீகள் அவனை இருதயத்தை என்ன செய்தார்கள், வலிவி போக பண்ணினார்கள். அவனுடைய வாழ்விலே அவன் கண்டு கொண்ட காரியம், இந்த பூமியிலே பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும் பொழுது மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு பாருங்கள், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. கடைசியில் சொல்லிட்டான், சூரியனுக்கு இருக்கிறது எல்லாம் என்னது, மாயை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிரசங்கி புஸ்தகத்திலே அவனுடைய பூமியில் உள்ள காரியங்களை அனுபவிக்கிறது. இன்னைக்கு அநேக நினைக்கிறோம், நம்முடைய திருப்தி, நம்முடைய சந்தோஷம் எல்லாம் பூமியில் தான் இருக்குது என்று நாம் நினைப்போம் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே அது சந்தோஷமாக இருக்காது, திருப்தியாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு திருப்தி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் எதுவும் இவனை திருப்திப்படுத்தவில்லை. கடைசியாக சொல்லுகிறான், மாயை மாயை மாயை, எல்லாம் என்னது, மாயை என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அடுத்தது உன்னத பாட்டு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, இப்போ இது வரைக்கும் கீழே பூமியை பார்த்து கொண்டு நம்முடைய கண்களை இப்போ எங்கே பார்க்கறது, மேலே பார்க்கறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நேசிக்கிற ஒரு நேசர் ஒருவர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்கிறது, வருகிறது. உங்களுடைய வாழ்விலே உங்களை நேசிக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அது ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது அல்ல, நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் உங்களை என்ன செய்தார், நேசித்தார். இது கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிய ஒரு அன்பு. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நேசருடைய அன்பை அவன் இதே சாலமோன் அறிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, கிருபை தருவாராக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேசத்தை அவர் எப்படி அறிந்து கொண்டான்? அவர் தமது வாயின் முத்தங்களால் என்ன செய்வராக, முத்தம். இதை எதை காட்டுகிறது என்றால், அவன் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே உலகத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எங்கிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறான்? இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். அவருடைய பிரசனத்திலிருந்து வருகிறதான அவர் தமது வாயின் முத்தங்களால் என்ன செய்வராக, என்னை முத்தமிடுவராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் எப்படி இருக்கிறது. இப்போதான் அவனுக்கு புரிகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேசத்தை காட்டிலும் அவருடைய நேசம் மிகவும் அது உச்சிதமானதாக இருக்கிறது, அது சிறந்ததாக இருக்கிறது என்றுதான் சொல்லுங்க. உமது அங்கே உன்னத பாட்டு 1:3 சொல்லுகிற, உமது பரிமள தைலங்கள் எப்படி இருக்கிறது, இன்பமான வாசனை உள்ளவளாக இருக்கிறது. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தலமாக இருக்கிறது. ஆகையால் கண்ணீர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே என்ன செய்வேன், ஓடி வருவோம். இதுவரைக்கும் உலகத்துக்கு பின்னே போன சாலமோன் அவர் கடைசி நாட்களிலே மனம் திரும்பினதாக பார்க்கிறோம். அவருடைய வாழ்விலே பின்மாற்றங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் கடைசியாக அந்த உன்னதமான நேசத்தின் உச்சிதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே பல பிரயாசங்கள் படலாம். மனுஷர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட உந்து சக்தியினால் தள்ளப்படுகிறார்கள் என்றால்,
அநேக மக்கள் குற்ற உணர்வினால் நடத்தப்படுகிறார்கள். அநேக மக்கள் எப்படி இருக்கிறார்களாம்? குற்ற உணர்வினால் நடத்தப்படுகிறார்கள். அவங்களுடைய மனசாட்சியிலே ஏதோ ஒரு காரியம் அவங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. காயினுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்தது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து, நீ இந்த பூமியில் நிலையற்றவனாய் என்ன செய்வாய் இருப்பாய் என்று சொன்னார். ஏன்? அவனுக்கு ஒரு குற்றம் இருந்தது. அவன் தன் சகோதரனை பகைத்து அவன் என்ன செய்தான்? கொலை செய்து போட்டான். அவனுக்குள்ளே ஒரு குற்றம், ஏதோ ஒரு தவறு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. மோசேக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. எனவேதான் அவன் ஒரு கொலை செய்து விட்டு என்ன செய்தான்? அவன் ஓடி போயினான். அவன் அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொலைகாரனாக இருந்தாலும் இந்த நாட்களிலே இந்த குற்ற உணர்வினால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு சாத்தான் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் என்றால், நீ சரியில்லை, நீ மோசமானவன் என்று சொல்லி கொண்டிருப்பான் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் உங்கள் மனசாட்சி என்ன செய்கிறது? அது சுத்திகரிக்கிறது. செத்த கிரியிலிருந்து, அது செத்த மனசாட்சியிலிருந்து என்ன செய்கிறது? சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளத இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் உங்களுக்கு இயேசுட்டு தான் இருக்குது. கரங்களை வைத்து ஆமை சொல்லுவோமா? நீங்கள் குற்ற உணர்விலே இந்த குற்ற உணர்வு வந்துவிட்டால் நீங்கள் உங்களையே என்ன செய்வீர்கள்? குத்தி கொண்டிருப்பீர்கள். நான் சரியில்லை, நான் அப்படி பண்ணிட்டேன், ஒருவேளை இப்படி பண்ணிருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கும் இயேசுவிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் பாரங்களை அவர் என்ன செய்வார்? நீக்கி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை அவர் தருவதற்கு உங்கள் ஆத்மாவிலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், உங்கள் ஆத்மாவிலே நான் என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன் சொல்றார். உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். அது இல்லாமல் உங்களுக்கு சுகம் வராது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? என்பதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் இந்த ஆத்மாவை கோட்டை விட்டுட்டு நீங்க அதுல குற்ற மனசாட்சியில பாதிக்கப்பட்டு இருக்க வரைக்கும் உங்க வாழ்விலே சுகம் இருக்காது, விடுதலை இளைப்பாறுதல் இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுட்ட வந்து என்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை வைத்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வருவதற்கு கிருபாசன், அந்த நாட்களே யாரும் கிருபாசனத்துக்கு போக முடியாது. ஆனால் நமக்கு ஒரு புதிதான ஒரு மார்க்கத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே ஏற்படுத்தினார். அவர் சிலுவையிலே மரித்த பொழுது திரைச்சீலை என்ன செய்தது? ரெண்டாங்க கிழிக்கப்பட்டதினாலே வேதம் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், தைரியமாக அவருடைய கிருபாசனத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். எனவே நீங்கள் இந்த நாளிலும் நீங்கள் எவ்வளவு குற்றவாளி என்று பிசாசு உங்களை சொன்னாலும், உங்களை பார்த்து சொல்லலாம், நீ உன்னை போல மோசமானவன் யாருமே கிடையாது என்று சொன்னாலும், தைரியமாக அவருடைய கிருபாசனையில் போகும் பொழுது இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் பாவத்தை மன்னித்து கர்த்தர் உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது இளைப்பாறுதல் இருக்கிறது. குற்ற மனசாட்சியிலே பாதிக்கப்படாதீர்கள். ஒரு பாஸ்டர் பாலியங்கிச்சோ அவருடைய சபைக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசி வந்து கொண்டிருந்தாங்க. ஒரு மிகவும் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர் வந்து ஒரு நாள் தன்னுடைய அந்த பாஸ்டர் சொன்னார், என்னுடைய மனைவி சந்தோஷமாகவே இருக்கவில்லை, எப்பொழுதுமே அவர்கள் துக்கமாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பாஸ்டர் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் வந்து பார்ப்பதற்கு. அந்த கணவன் மனைவியுமாய் பார்க்க வந்த பொழுது அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க? ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஆவியானவர் சொன்னார், இந்த மனுஷனை முதல்ல என்ன செய்ய, வெளியே போய் சொல்லி. என்ன கேட்டான்? அந்த அம்மா சொல்லிச்சு, என் புருஷன் மிக நல்லவராக இருக்கிறார், மிகவும் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், நீதிமானாக இருக்கிறார். ஆனால் நான் அதற்கு பாத்திரமான் அல்ல. நான் திருமணத்துக்கு முன்னாடியே இன்னொரு நபரோடு என்ன செய்தேன்? வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என் கற்பை நான் என்ன செய்தேன்? இழந்து விட்டேன். அவரோ உண்மையுள்ளவராக இருக்கிறார், மிகவும் நீதிமானாக இருக்கிறார். ஆனால் நான் இது எந்த விதத்திலும் நான் என்ன கிடையாது, தகுதி கிடையாது. எனவே என்னுடைய மனசாட்சி என்ன செய்கிறது? வாதித்து கொண்டே இருக்கிறது. அந்த குற்ற மனசாட்சியிலே அந்த அம்மா குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ன செய்ய முடியவில்லை, வாழ முடியவில்லை. அவருடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம் என்ன செய்தது? இருந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த தெய்வ மனிதன் சொன்னார், உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலிருந்து சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் அது உண்மையும் நீதியும் உள்ளதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. உங்களில் பாவங்களை நீங்கள் என்ன செய்ய அறிக்கை செய்யும் பொழுது அதை விட்டுவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இரக்கம் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களே நீங்கள் இந்த குற்ற உணர்வோடு கூட
சிலருக்கு வந்து இந்த குற்ற உணர்வு இருக்காது. பிசாசு அவங்க இருதயத்தை என்ன பண்ணியிருப்பான், கடினப்படுத்தி வச்சிருப்பான். ஆனால் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் என்ன செய்கிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர். உண்மையை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். நீ உன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், நீ உன் புருஷனுக்கு என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும், உன் குடும்பத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவர். ஆனால் சிலர் அதையும் அந்த மனசாட்சியும் சாகடித்து விடுவார்கள். அதை சாகடித்து அந்த மனசாட்சியே இல்லாமல் துணிகரமாக என்ன செய்வார்கள், பாவம் செய்வார்கள். ஆனால் ஆவியானவர் உங்கள் மெத்தலை அசைவாடும் பொழுது, அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, நீங்கள் இளைப்பாறுதலை பெறணும் விரும்பினால் இயேசுவின் அண்டையிலே வந்து நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளியே வரும் பொழுதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். உங்கள் சுக வாழ்வு அப்போதான் துளிர்க்கும். இல்லாவிட்டால் சத்ரு உங்களை என்ன செய்வான், உங்களை குற்றப்படுத்தி 24 ஹவர்ஸும் உங்களை குற்றப்படுத்திட்டு இருப்பான். 24 ஹவர்ஸும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ அநேகருடைய வாழ்க்கை குற்ற உணர்வினால் நடத்து. மோசேயுடைய வாழ்க்கையை குற்ற உணர்வில் இருந்த பொழுது கர்த்தர் அவனை அழைத்து அவனை பேசினார். மோசே என்று கூப்பிட்டார். அவனை பரிசுத்தப்படுத்தினார். அவனை என்ன செய்தார், அவன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த பொழுது அவன் போகும் பொழுதே கர்த்தர் என்ன செய்தார், அவனை கொல்லவும் பார்த்தார். ஆனால் அவனுடைய மனைவி மிகவும் அங்கே தைரியம் உள்ளவளாக இருந்து மோசையை அந்த பயங்கரமான பிரச்சனையிலிருந்து என்ன செய்தால், காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். அவள் குற்ற உணர்வில் இருந்த இந்த மோசையை விடுதலை ஆக்கி நல்ல ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றின தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குற்ற மனசாட்சியிலே நீங்கள் சாகாதபடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் நீங்கள் தவறு செய்திருக்கலாம், உங்கள் எண்ணங்களிலே தவறுகள் செய்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தவறு செய்திருக்கலாம். எனவே உங்கள் வாழ்க்கையை இந்த குற்ற மனசாட்சி உந்தி தள்ளாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு சுத்த மனசாட்சியோடு கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவர் நேசிக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவரை நான் என்ன. சிலர் உங்களை மன்னிக்க வேண்டியது இருக்கிறது, அதே போல் மற்றவர்களையும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னையே நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். ஆண்டவரே இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை எனக்கு செய்யும் தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுத்த மனசாட்சியை கர்த்தர் கொடுத்து பரிசுத்த ஆவினாலே உங்களை நிரப்பி இதுவரை நீங்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களை ஆண்டவர் கண்டித்து அதை உணர்த்துவதற்கு அதை இடம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வில் இடம் கொடுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் சரி நியாயம் என்று சொல்லாதபடி ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். துணிந்து நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடக்கூடிய நிலை வரலாம். சொல்லுங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே அவன் என்ன செய்வான், நாசம் அடைவான். எனவே கர்த்தர் எங்களை எச்சரிக்கிறார். ஏசா அவன் சீர்கெட்டவனாக இருந்தான், பிற்பாடு மனம் திரும்புதலை தேடியும் அதை காணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களே உங்களுக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே இயேசுவை நோக்கி என்ன செய்ய வேண்டும், ஓடி வந்து அவருடைய கல்வாரி அண்டையிலே வரும் பொழுது கர்த்தர் உங்களை சுத்திகரித்து குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குகிறார். கரங்களை வைத்து ஆமையும் சொல்லுவோமா. சிலர் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காயங்களாலே உந்தி தள்ளப்படுகிறார்கள். அநேக காயங்கள், யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், பொறாமை, இவைகளாலே அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் அநேக காயங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அநேக காயங்கள், அவங்க பிறந்த நாள் முதற்கொண்டே சில காயங்கள் இருக்கலாம். உன்னை எதுக்கு தான் பெற்றேன்னு தெரில அப்படின்னு சொல்லி பெற்றோர் சொல்கிற வார்த்தையை சிலர் என்ன செஞ்சிடும், காயப்படுத்திடும். அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, நீலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகள், சில ஆசிரியர்கள் சொல்ல சில வார்த்தைகள் கூட சிலர் என்ன செய்யும், காயப்படுத்தும். நீலாம் அது ஸ்கூலுக்கே வர்றது என்னது லாய்க்கே கிடையாது, பேசாமல் வந்து மாடு மேய்க்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உன்னை பிசாசு சொல்லி அந்த காயங்கள் அவருடைய வாழ்க்கையை உந்தி செலுது, அது தவறான பாதையில கொண்டு போய் விடுகிறது. ஒரு நம்ம மாடு மேய்க்க தான் நம்ம என்னது லாய்க்கு, உனக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, நீலாம் போயிரு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அதைரியப்படுத்தியிருக்கலாம், சிலர் அவமானப்படுத்தியிருக்கலாம், சில நேரத்தில் அவர்களை காயப்படுத்தியிருக்கலாம். இந்த காயங்களை ஆற்றுவதற்கு இயேசு உண்மையில் அவராக இருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், என்னை, எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னவென்று பலனுண்டு. ஏதோ ஒரு காயங்கள் ஏதோ ஏற்பட்டு அதை உங்களை அது பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். உங்களை கோபப்படைய செய்யலாம், மூர்க்கமடைய செய்யலாம். அது கோபம் நிர்புடனை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து ஒருத்தர் சொன்னார், அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கலாம், எங்கள் அப்பா அம்மாவை கொலை செஞ்சவனை நான் கொலை செய்யணும், அதுதான் என் வாழ்க்கையில் இலக்கு அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்த பொழுது அது கொலை செய்தவர்களுக்கு போய் துணிமணிலாம் என்ன செஞ்சாராம், வாங்கி கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சுட்டு வந்தாராம். அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்க மேலே இவருக்கு என்ன வந்துச்சு? கோபமும் பழிவாங்குற எண்ணமும் கசப்பும் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்த பொழுது அதே கொலை செஞ்ச குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரொம்ப தரித்திரத்தில் இருந்தாங்களாம். அவங்க பாருங்கள், அந்த தரித்திரத்தில் இருந்த அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அவங்க நல்ல பிஸ்னஸ் ஹையாக வரும் பொழுது தகப்பனையும் தாயும் கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்சு எல்லா சொத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க. அதை சின்ன வயதிலே மனதில் பதிந்து கொலை வெறியோடு எப்படியாவது என்னுடைய தகப்பனையும் தாயும் கொன்றவனை உயிரோடு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று சொல்லி அந்த கொலை வெறி எப்படி மாறினது என்றால், இயேசு வாகிய அந்த வெளிச்சம் அவளுக்குள்ளே வந்த பொழுது அவளுக்குள்ள இருக்கிற அந்த கோபம், மூர்க்கம், கசப்பு, பழிவாங்குற ஸ்பாவங்கள் எல்லாம் என்ன செய்ததாம், மாறினது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதனாலே உந்தி தள்ளப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை வைத்திருக்கிறார், உங்கள் ஆத்மாவை குணமாக்குகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே தான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் ஆத்மாவை என்ன செய்யும், குணமாக்கும். என் ஆத்மாவை நீர் என்ன செய்யும், குணமாக்கும் ஆண்டவரே. என் ஆத்மாவை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் இந்த மூர்க்கம் கோபத்தினாலே உந்தி தள்ள நாம் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. எத்தனை பேர் எதனால உந்தி தள்ளப்படுறீங்க? குற்ற உணர்வினாலையா, இல்லாவிட்டால் மூர்க்கம், கோபம், காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க காயப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எல்லாரையும் காயப்படுத்துவீங்க, எரிஞ்சு விழுவீங்க. வீட்டுக்குள்ளே புருஷன் மேலே எரிஞ்சு விழுவீங்க, மனைவி மேலே எரிஞ்சு விழுவீங்க. எல்லாம் ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, காயங்கள் இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் காயங்களை என்ன செய்வாராக, ஆற்றி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேக மக்கள் மூன்றாவதாக எப்படி அவங்க உந்தி தள்ளப்படுகிறார்கள் என்றால், பயத்தினாலே தள்ளப்படுகிறார். பயந்து வாழ்றாங்க, யாருக்கோ பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர்கள் சிலர் மரண பயத்தில் இருக்கிறார்கள், சிலர் மனுஷனை குறித்து பயப்படுகிறார்கள், சிலர் அவங்க வாழ்கிற வாழ்க்கை நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறார்கள். இந்த பயத்தின் ஆவினாலே, கிதியோன் கூட பயத்தின் ஆவினாலே இருந்த பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவனால் நம்ப முடியவில்லை. நம்மளே பயந்து என்ன செய்கிறோம், ராத்திரியிலே போரடித்து கொண்டிருக்கிறோம், மீதியானியர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே பயந்த கிதியோனை கர்த்தர் தைரியம் உள்ளவனாக மாற்றினது போல, இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் குறித்தெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்களை தைரியம் உள்ளவர்களாக நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும், புறம்பே தள்ளும். நீங்கள் ஆண்டவராய் இயேசுவின் மேலே ஒரு பூரண அன்பு வைத்து, அவர் என்னை உண்டாக்கினவர், எனக்கு தீமை அல்ல, என்னை குறித்து அவர் நன்மையை யோசிக்கிறவர், எனக்காக நன்மையை செய்கிறவர், என்னை அற்புதமாய் நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவின் மேலே அந்த பூரண அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும், புறம்பே தள்ளும். சிலரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க தீமை செஞ்சிருவாங்க சொல்லி எல்லாரையும் நீங்கள் நேசிங்க. அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறு. பயந்து இருக்காதீங்க. அவங்க எனக்கு தீமை செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு தீமை செஞ்சிருவாங்க. நீங்கள் அவங்க தீமை செஞ்சால் நீங்கள் தீமையை என்ன செய்யுங்க, நன்மையினால் வெல்லை. நீங்கள் அன்பிலே பூர்ணப்படுங்கள். தேவனுடைய அந்த பயமானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது அநேக ஆசீர்வாதங்கள். நீங்கள் கவனிங்கள், பயப்படுறவர்கள் அங்கே வேதம் சொல்லுது, பயம் இருந்தால் இரண்டாம் மரணம் ஆகிய அங்கே வெளிப்படுத்தல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு அக்னி கடல் ரெடியாக இருக்குதான். பயம்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அங்கே சொல்ல 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், அங்கே 8ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்னி கடல் இருக்கிறான்னு நான் கடைசியில் யாரோ கேட்டாங்கன்ட்டு,
அக்னி கடல் இருக்குது. அதில் யாருக்கு அக்னி கடல் என்றால், முதல் தகுதி அவங்களுக்கு என்ன இருக்கணும்? பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக உங்களுக்கு எங்கனது அக்னி கடல் தான். ஆனால் பயத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்களை தைரியம் உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எதை குறித்தும் நாளை தினத்தை குறித்து பயப்படாதே. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க. ஏனென்றால் இயேசு அங்கே யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதே. சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றார், மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். நம்ம எதுக்கு பயப்படணும்? உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் ஒரு நிமிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே பயப்படாதீங்க. நாளை தினத்துக்கு பயப்படாதீங்க. பயப்படுகிறவர்களுக்கு அக்னி கடல் கன்ஃபார்ம். எனவே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எதில் கொடுத்தலாம் லிஸ்ட்டு போடுங்க, எதெல்லாம் பயந்துட்டு இருக்கிறேன், அந்த பயத்திலிருந்து எனக்கு உனக்கு என்ன செய்யும்? விடுதலையை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். உங்களை விடுவிக்க எப்படிப்பட்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு கூட்ட மக்கள் அவர்கள் பொருளாசையினால் என்ன செய்கிறாங்க? நடத்த போகிறாங்க. பணம் பணம் பணம், வாழ்க்கையே பணத்துக்காக தான் என்று சொல்லி அவர்கள் பணம், வேதம் சொல்லுகிறது 2 எஜமானுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்போ பணம் நமக்கு தேவை. ஆனால் பண ஆசை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசையோ எல்லாத்தையுமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த பொருளாசையினால் நடத்தப்படுகிறவர்கள் சிலர் வலுவி போனார்கள். தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? தூரமாய் போனார்கள். ஆனால் இந்த நாட்களில் நாம் எதனால் நடத்தப்படுகிறோம்? நாம் எதனால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவ ஆவினாலே நாம் என்ன செய்யணும்? நடத்தப்படணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? தேவ ஆவினால் நாம் நடத்தப்படுவதற்கு, ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நீங்கள் எப்படி நடக்கும்படி உங்கள் வாழ்க்கை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்றால், ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? மாம்சத்தின்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? நடக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை உந்தி தள்ளுவது பரிசுத்த ஆவினாலே. ஆவியானவர் உங்களை உந்தி தள்ள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழித்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அநேகர் எப்படி நடத்தப்படுறாங்கன்னா, யாராவது அங்கீகாரம் தேவை. ஒரு வேலை செஞ்ச ஒன்று புருஷன்ட்டு அங்கீகாரம் தேடுவாங்க. என் புருஷன் மெச்சுக்கொள்வார், இல்லாட்டினா மனைவி மெச்சுக்கொள்வாங்க, இல்லாட்டினா பெற்றோர்கள் மெச்சுக்கொள்வாங்க, இல்லை பாஸ்டர் எங்களை மெச்சுக்கொள்வாங்க. அங்கீகாரத்துக்காக இருப்பாங்க. நீங்கள் மனுஷனுடைய அங்கீகாரத்தை தேடாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒருவர் உங்களை ஏற்கனவே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அங்கீகாரம் பண்ணிட்டார். அவர் உங்களை நேசித்து அவர் என்ன உங்களை விசேஷமாய் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் மனுஷனுக்காக எதை செய்தாலும், நான் மனுஷனுக்காக செய்யாமல் எதற்காக செய்வேன்? கர்த்தருக்காக செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க நீ அங்கீகாரம் பண்ணுவாங்க. நம்ம ஊழியக்காரங்கள் விசுவாசிகளாக நம்மளை அங்கீகாரம் பண்ணணும், பயந்து வாழக்கூடாது. எங்களை அங்கீகாரம் பண்ணுறது யாரு? விசுவாசிகள் இல்லை. யாரு? கர்த்தர் தான் அங்கீகாரம் பண்ணார். அவர் தான் உண்மையில் என்ன செய்தார்? ஊழியத்தை. அதே போல் விசுவாசிகள் அவர் ஒவ்வொருவரும் இவங்க அங்கீகாரம் பண்ணுவாங்களோ, இவங்க அங்கீகாரம் பண்ண பயந்து நடக்காதே. நீங்கள் எப்பொழுதும் போல தேவ ஆவியினால் என்ன செய்யுங்கள்? நடத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது 2 கேள்விதான் ஆண்டு கேட்பான. ஒன்று, என்னுடைய குமாரனாகிய இயேசுவை நீ விசுவாசிக்கிறாயா? 2வது, அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்தாய்? இதுதான் ஆண்டு கேட்பார். உங்கள் வாழ்க்கையில் கடைசியாக வெற்றி அடையும் 2 காரியம் தான். எத்தனை பேர் குமாரனாகிய இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? 2வது, அவர் உங்களுக்கு கொடுத்த திறமைகள், தாளந்துகள், கிருபைகள், நன்மைகளை அதை நீங்கள் மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவர் நன்மை மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக செலவு பண்ணீர்களா என்று கர்த்தர் கேட்பார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஒரு காரியத்துக்காக என்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னை ஆவியானவர் தான் முந்தி தள்ளுகிறார், அதை செய்ய வைக்கிறார். நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் என்ன செய்தாராம்? நிரப்பினதினாலே அவர் 2 காரியங்களை செஞ்சார். ஒன்று, நன்மை செய்கிறவராக என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். அடுத்ததாக, பிசாசின் வல்லமையில்
அகப்பட்ட யாவரையும். அப்போ உங்களை ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்களை உந்தி தள்ளுவது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார். அவர் உங்களை நன்மை செய்ய வைப்பார். உங்களை கொண்டு அநேகரை விடுதலையாக்குவார். நீங்கள் அநேகருக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனவே ஒருபோதும் குற்ற மனசாட்சிக்கு நீங்கள் என்ன செய்யாதபடி, இடம் கூடாதபடி கர்த்தர் உங்களை காத்து. எல்லா கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வேகமாக ஊழியக்காரங்கள் வந்து நில்லுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை உந்தி தள்ளுவது என்னது என்பதை பாருங்கள். ஒருபோதும் குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், காயங்கள், மூர்க்கம், கோபங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பொருளாசைகள், ஆண்டவரே பொருளாசை என்னை உந்தி தள்ளக்கூடாது. அங்கீகாரம், மற்றவங்க என்னை அங்கீகாரம் பண்ணணும் என்பதற்காக நான் ஆண்டவரே செய்யாதபடி என்னை பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய ஆவியினாலே ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.